கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன் உதாரணம். அவருடைய வாழ்க்கையில பிதாவானவருடைய சந்நிதியில் ஸ்தோத்திரத்துடனே தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணங்களை அவர் நடத்தி சென்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னவா இருக்கிறதுங்க? எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு நம்ம நன்றியுள்ளவர்களா இருக்கணுமா, ஸ்தோத்திரத்தோட நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்லணுமா. அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்கிற பொழுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுங்க? பிரதானமாக 4 காரியங்கள் நடக்கிறதா. அந்த 4 காரியங்களை பார்ப்போமா? பெருமை குறைகிறது, அடக்கம் அதிகரிக்கிறது. புகார் குறைகிறது, மனநிறைவு அதிகரிக்கிறது. ஆண்டவர் மீதான சந்தேகம் குறைகிறது, ஆண்டவர் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறது. கவலை குறைகிறது, அமைதி அதிகரிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில என்ன சவால் வந்தாலும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அதை ஏற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது நன்மையான காரியங்களை நமக்கு கற்பித்து தருகிறது. சங்கீதக்காரன் அதனாலதான் பாடினார், ஆண்டவரே, நான் உபத்திரப்படுகிறது நல்லது, அதன் நிமித்தம் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றிலையும் சந்தோஷமா இருங்க, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பாதையில் உங்களை நடத்துகிறாரோ சந்தோஷமா கடந்து செல்லுங்க. அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவருக்காக சாட்சியாக உங்களை நிறுத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை சந்தியும், எல்லாவற்றிலையும் இவர்களை சாட்சியாக நிறுத்தம், உயர்த்தும். கர்த்தருடைய மனதுருக்கம் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். என் தேவனே, நன்றியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக உமக்காக பிரகாசிக்க இவர்களுக்கு கிருபைத்தார். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you. Have a wonderful day.